தூத்துக்குடி மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகளுடன் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை. 2024 சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் சார்பு அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடி குறிஞ்சி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் சண்முகையா, மாநகர செயலாளர் எஸ்.ஆர். ஆனந்தசேகரன், மாநகர சுகாதார குழு தலைவர் எஸ். சுரேஷ்குமார், திமுக மாவட்ட பிரதிநிதி தெர்மல் சக்திவேல், பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், திமுக இளைஞரணி அமைப்பாளர் மதியழகன், அம்பாசங்கர், அருண், மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார், திமுக பகுதி செயலாளர் ரவீந்திரன், ஜெயக்குமார், ராமகிருஷ்ணன் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தமிழக துணை முதல்வரும் திமுக இளைஞரணி மாநில செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு வருகின்ற 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்து ஆலோசனை வழங்கினார். சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற பாடுபட வேண்டும். அரசின் திட்டங்களை வீடு வீடாக கொண்டு சேர்க்க வேண்டும். மேலும் தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்தி அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என சார்பு அணி நிர்வாகிகளுடன் கேட்டுக்கொண்டார். மேலும் நிர்வாகிகளுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ராஜபாளையம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் தங்கையா பாண்டியன் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மணமக்களை வாழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் பேசும்பொழுது, இந்தியாவில் முதன்முறையாக பெண்களுக்கு குடும்பத்தில் சொத்தில் சம உரிமை என்று கொண்டு வந்தவர் கலைஞர்தான். இந்தியாவில் முதல் முறையாக முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்பதை தொடங்கி 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் முதலமைச்சர் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மகளிருக்கு கலைஞரின் உரிமை தொகை திட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இன்று வரை 9 மாதம் 14 லட்சம் ரூபாய், மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கின்றார். அதில் சில குறைபாடுகள் இருக்கின்றது. விரைவில் அது சரி செய்யப்பட்டு அனைத்து தகுதியில் உள்ள மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கப்பட உள்ளது. இதனை மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்றார். சுயமரியாதை திருமணம், இதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகான தமிழ் பெயரில் பெயர் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருமணத்தை தமிழ்ல நடத்துறதுக்கு உரிமை கிடைக்காம போயிருக்கும். திருமண நிகழ்ச்சிகள்ல தமிழை கொண்டு வருவது மட்டுமல்ல, கோயில் கருவறைக்குள்ளேயும் தமிழை கொண்டு வருவது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். கோயிலில் உள்ள தமிழ் மொழி மட்டுமல்ல, தமிழர்களே கொண்டு சென்ற ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இங்கே ஆண்களுக்கு நிகராக சொல்லணும், ஆண்களை விட அதிகமாக மகளிர் வந்திருக்கீங்க, அமர்ந்திருக்கீங்க. ஆண்கள் எல்லாம் மண்டபத்தில் ஓரத்தில் நின்றுட்டு இருக்காங்க, சேர் கிடைக்காம. மகளிர் தான் சேர் இருக்கிறீங்க. ஆனா ஒரு காலத்துல நிலைமை அப்படி கிடையாது. பெண்கள் மகளிர் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு உரிமை கிடையாது. பள்ளிக்கூடத்தை போறதுக்கு உரிமை கிடையாது. இன்னும் சொல்லுவா 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண் மகளிர் மேலாடை கொடுத்ததுக்கு உரிமை கிடையாது. ஆனா இந்த உரிமையெல்லாம் தள்ளி படிச்சு அதெல்லாம் வாங்கி கொடுத்தது தான், அதற்காக குரல் கொடுத்தது தான் தந்தை பெரியார் அவர்கள். இந்த சம்பிரதாயம் சடங்கு அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த பிற்போக்குத்தனமான நடைமுறைகள்லாம் வேரோடு பிடிங்கி சேர்ந்தது நம்மளோட திராவிட இயக்கமும் நம்முடைய திமுக தான். முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தான் இந்தியாவிலேயே முதல் முறையா மகளிருக்கு குடும்ப சொத்துல சம உரிமை கொடுத்தவர் நம்ம டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் மகளிருக்கு தேவையான பல திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அது ஒரு சில திட்டங்களை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். முதலமைச்சர் அவர்களுக்கு முதல் கையெழுத்து பெண்களுக்கு அந்த விடியல் பயண திட்டத்தை கொடுத்தார். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மகளிரும் மாதம் 1000 ரூபாய் வரைக்கும் அந்த திட்டத்தின் மூலம் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், படிக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போன மட்டும் பத்தாது, காலேஜுக்கு போகணும், மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த உயர்கல்வி படிக்கணும், எந்த காலேஜுக்கு போனாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, பல பெண்கள் காலையில் எந்திரிச்சு குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், பசியோடு அமைச்சிருவாங்க, சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஆனா இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையா முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தொடங்கி ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் நம்முடைய முதலமைச்சர் செயல்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தேர்தல் அறிக்கையில சொந்த ஒரு திட்டம். ஒவ்வொரு மாதமும் சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இன்று வரை ஒவ்வொரு மாதமும் 1,14,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வழங்கிட்டு இருக்கிறார். அதுல சில குறைபாடுகள் இருக்கு, சில குறைகள் இருக்கு, விரைவில் அதையும் சரி செய்ய
அனைத்து தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்பட இருக்கின்றது. இதையெல்லாம் நீங்கள் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மணமக்கள் இருவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், சுயமரியாதை திருமணம். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அழகான ஒரு தமிழ் பெயர்ல பேர் வைங்க அப்படின்னு கூறிக்கொண்டு மணமக்களை உங்கள் அனைவரும் சார்பாக வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.